எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பார்த்து நாங்கள் எதுக்கு பயப்படணும், எங்களுக்கு அவர் பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு நாங்கள் 75 வருட கட்சி, எங்களுக்கெல்லாம் யாரை பார்த்து பயம் இல்லை, நாங்கள் மக்களுக்கு நல்லது அவ்வளோ பண்ணியிருக்கோம், மக்கள் திரும்பவும் எங்களை முதலமைச்சராக ஆக்கிடுவாங்க அப்படின்னு மார்தட்டிட்டு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அரசை பார்த்து நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஏற்கனவே அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துறீங்க. ஆனால் அந்த அறிவு திருவிழாவில் விஜய் அவர்களை பற்றி தான் உங்களுடைய ஆட்கள் எல்லாருமே சரி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இது எல்லா மீடியாக்களிலும் பேசும் பொருளாச்சு. இது அறிவு திருவிழாவா இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலினை போடக்கூடிய புகழ் திருவிழாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பயங்கர வைரலாச்சு. இன்னொன்று, விஜய் அவர்கள் கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் நடத்துறது அறிவு திருவிழாவா இல்லைன்னா அவதூறு திருவிழாவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான அறிவு திருவிழாவை அவ்வளோ கேவலமாக நடத்திட்டாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது விஜய் அவர்கள் அட்டை மாதிரி தட்டி விட்டா கீழே ஒரு தட்டா கீழே விழுந்துருவாரு அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க. ஆனால் நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன்னா, மக்களே, டிசம்பர் 4ஆம் தேதி விஜய் அவர்கள் திரும்பவும் பிரச்சாரம் பிரச்சாரம் பயணம் தொடங்குறதா இருந்துச்சு. டிசம்பர் 4ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சேலத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே அனுமதி புறக்கணிக்கப்பட்டது, அனுமதி தர மறுத்துட்டாங்க. ஏங்க, நான் உங்களை கேட்குறேன், இவ்வளவு வாய்க்காலம் பேசுறீங்க, எவ்வளவு வாடகை வாய்களை வச்சு விஜய் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. நாங்கள் தான் இனிமேல் எல்லாமே அந்தளவு மக்களுக்கு நாங்கள் நல்லது பண்ணிட்டோம், நல்ல நல்ல திட்டங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கண்மூடித்தனமாக ஒரு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவ்வளோ வெளிப்படையாக பேசக்கூடிய நீங்கள் விஜய் பார்த்து தான் உங்களுக்கு பயம் இல்லைல்ல? அனுமதி கொடுத்துட்டு போங்க. அப்போ அனுமதி கொடுக்கல, விஜய் அவர்கள் மீண்டும் எங்கடா மக்களை சந்திச்சிட போகிறாங்க, விஜய் முகத்தை மக்கள் பார்த்துட்டாங்கன்னா நமக்கு விழக்கூடிய ஓட்டு கூட இனிமேல் விழாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு அனுமதி வழங்கலை. அதனால மக்களே, இதுல இருந்து நல்லா கேட்டுக்குங்க. விஜய் அவர்கள் வெளியில வரல, விஜய் அவர்கள் வெளியில வரலன்னு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே, விஜய் அவர்கள் வெளியில வந்தா யாருக்கு பிரச்சனை? திமுக ஆளுங்கட்சிக்கு பிரச்சனை, திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சனை, திமுக அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு பிரச்சனை. விஜயை பார்த்துட்டா மக்கள் மனசு மாறிடுவாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே மாறிட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக்கணும்னு, விழக்கூடிய ஓட்டு கூட விழாது அப்படிங்கிற பயம் திமுகவுக்கு